Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, as per Environment Ministry, India added how many new species of fauna in 2023 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின்படி 2023 இந்தியா எத்தனை புதிய வகை விலங்கினங்களை சேர்த்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அவர் தான் இந்த டேட்டாவை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் போன வருஷம் மட்டும் புதிய விலங்கினங்களாக ஒரு 641 விலங்கினங்களை சேர்த்திருக்காங்க. 641 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபானா. ஓகேங்களா, அதுல 442 ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவுக்கே, அதாவது சயின்ஸுக்கே புதுசு. ஓகேங்களா, ஸோ முற்றிலும் புதிய உயிரினங்களாக ஒரு 442 அண்ட் தென் 199 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, 442 அப்படிங்கிறது புது ஸ்பீசிஸ், 199 அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய டோட்டல் எண்ணிக்கை தான் 641 அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டர் சொன்ன டேட்டா தான் அதெல்லாம். அடுத்தது, the first indigenously manufactured chip connected 4G mobile base station will be used by அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையத்தை யார் தனது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை யார் தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சிக்னல்ட்ரான் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான். ஓகேங்களா, சிக்னல்ட்ரான் அப்படிங்கிற நிறுவனம் தான் உள்நாட்டிலேயே ஒரு சிப்பை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, சிப் பேஸ்டு 4G டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ இதை வந்து எந்த பேஸ் ஸ்டேஷன், மொபைல் பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வந்தாலே நமக்கு ராணுவம் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஆர்மி தான் இதை தொலைத்தொடர்பு விஷயங்களுக்காக பயன்படுத்த போறாங்க. சரியா, அடுத்தது, National Statistics Day in India is celebrated to commemorate which statistician's birth anniversary அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம் எந்த புள்ளியியல் நிபுணரின் பிறந்த நாளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச PC மகளனோபிஸ் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவா அப்சர்வ் பண்றோம். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 29. சரிங்களா, அடுத்தது, recognized parties by Election Commission of India. அதாவது எலெக்ஷன் கமிஷனால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட பார்ட்டிஸ் தமிழ்லேயே பார்த்தோம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேசிய கட்சிகள் மொத்தம் 6. சரிதான். ஓகேங்களா, நமக்கு பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்களாம் தான். மாநில கட்சிகள், மாநிலத்தில் ஸ்டேட் பார்ட்டிஸ், ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 57 இருக்கு. ஓகேங்களா, மார்ச் 2024 டேட்டா படி பார்க்குறப்ப. அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கும் மாநில கட்சி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் விசிகே இவங்கெல்லாம் தான். சரிங்களா, ஸோ நான் 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1, 2, 3 அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, கடைசியா, consider the following statements. There are 9 member countries in Shanghai Cooperation Organization. India became a member in 2017. 2024 SCO summit will be held in Kazakhstan அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம்னா, சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பு நாடுகள் 9 உறுப்பு நாடுகள் உள்ளன. சரியா, இந்தியா 2017 உறுப்பினரானது. கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். 9 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. சரியா, 2024 SCO உச்சி மாநாடு கஜகஸ்தானில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த மாநாடு நடக்க போகுது, இப்போ கொஞ்ச நாள் நடக்க போகுது. சரிங்களா, ஸோ அந்த பேசிஸ்ல தான் இதெல்லாம் பார்க்குறோம். சரியா, ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது கரெக்ட். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.